ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பாசந்தி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாங்க இந்த ரெசிபி. இது குட்டீஸ்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாசந்தி செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒட்டாமல் சீக்கிரம் செஞ்சிடலான்னு இந்த மாதிரி பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு 2 எடுத்திருக்கேங்க. இப்போ கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஹை ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், 2 பாக்கெட் பால் சேர்த்தாச்சு. இது அப்படியே பொங்கி வரட்டும். நீங்கள் பாருங்கள், பொங்கி வருது பாருங்கள். பொங்கி வரவும் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ரொம்ப சிம்மில் வைக்க வேணாம், மீடியமாக வச்சாலே போதும். சீக்கிரம் ஆயிருங்க. இது ஒரு 10 நிமிஷம் தாங்க செய்கிறதுக்காகவும், டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு மேலே எம்பி வரையில் வந்து அது சுற்றி ஒட்டி இருந்தாலும் எடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆடையும் இந்த மாதிரி வரையில் வந்து அப்படியே லைட்டாக உள்ளே தள்ளி தள்ளி விட்டு நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து இந்த பால் காஞ்சிட்டு இருக்கட்டுங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி அதை வச்சுருக்கேன். ஒரு 20 பாதாம் பருப்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. எடுத்து வந்து இதில் வந்து இப்போ லைட்டாக ஒரு கொதி வரவும் அமர்த்திடலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக கொதி வருது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த பாதாம் பருப்பு நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம எவ்வளோ சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் அது வந்து 1 லிட்ரு பாலுக்கு வந்து ஒரு 20 அளவுக்கு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம உடனே செய்கிறதுனால லைட்டாக கொதி வர வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே இது உரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்து பிஸ்தா பருப்பு வந்து ஒரு 5-6 பருப்பு சேர்த்துருக்கேங்க. இது 2யுமே இப்போ நம்ம வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து குங்குமப்பூ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து பாலில் சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க. அதாவது நம்ம வந்து பாசந்தி செய்ய ஆரம்பிக்கையில் இதை எடுத்து ஊற வச்சேங்க. ஊறிக்கிட்டு இருக்கு. கலருமே நல்லா வந்துருச்சு. உங்கள்கிட்ட வந்து குங்குமப்பூ இல்லாட்டினா கலருக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்கலாங்க, இல்லாட்டி மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து நம்ம வந்து பாதாம் பருப்பும் இந்த பிஸ்தாவும் கொஞ்சம் சேர்த்துருந்தோம்ல, 2யுமே வந்து திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ வந்து பாலை பார்க்கலாம். பால் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ஆடை வர வர இந்த மாதிரி உள்ளே தள்ளிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நல்லா வத்திருச்சுங்க. கால்வாசி வத்திட்டு வந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கிறலாங்க. நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இனிப்பு சேர்த்துருக்கேன். இனிப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இது கூடவே வந்து நம்ம ஊற வச்சுருந்த குங்குமப்பூவையும் சேர்த்துக்கிறலாம். குங்குமப்பூ சேர்த்து ஒரு கொதி வரவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாமையும் சேர்த்துக்கிறலாங்க. இதில் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கலருமே நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாலுமே வந்து 1 லிட்ரு பால் ஊற்றினோம் இல்லைங்க. இப்போ வந்து 1/2 லிட்ரு அளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்பவே நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான், பாசந்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லாவே கலரும் வந்துருச்சு. நம்மளுக்கு நல்லா திக்னஸாக ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் இறக்கி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பாருங்கள் நல்லாவே திக்காக இருக்குது. இன்னும் ஆறுச்சுன்னா வந்து திக்காயிரும், ரொம்ப நல்லா திக்காயிரும். இப்போ நான் சூடோடு தான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்பவே சூப்பரான பாசந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்பவே நல்ல டேஸ்டான ரெசிபி தான். இப்போ நம்ம 1 லிட்ரு பால் எடுத்தோங்க. அதுக்கு வந்து 1/2 லிட்ரு அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இது தாராளமாக ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாங்க. சூப்பரான பாசந்தி ரெடி ஆச்சு. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.